கல்வாரி லெந்து கால தியானங்கள். திருக்குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை இந்த கல்வாரி நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த IMTV கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் இந்த கல்வாரி நிகழ்ச்சியின் மூலமாய் கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் அநேக காரியங்களை தியானித்து கொண்டே வருகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தரை நாம் செவிப்பது கர்த்தர் நமக்கு கொடுத்த அது மிகப்பெரிய ஸ்லாக்கியம். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள், ஆனால் நம்மை அவர் கிருபையாய் தெரிந்து கொண்டிருக்கிறார். அதற்காக நாம் நன்றி செலுத்த வேண்டும். குமாரனை பற்றி கொண்டு அவரை உண்மையாய் சேவிக்க, அவரை ஆராதிக்க, தொழுது கொள்ள, அவருக்கு பிரியமானபடி காரியங்களை எல்லாம் செய்ய கர்த்தர் நமக்கு பாராட்டி இருக்கிற இந்த கிருபைக்காக நாம் கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேண்டும். விசேஷமாக இந்த நாளிலும் சில காரியங்களை வேதாகமத்திலிருந்து நாம் கற்றுக்கொண்டு அவரை மகிமைப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாங்க. இந்த நாட்களிலே அதிகமாய் நாம் வேதத்தை தியானிக்கவும், அவருடைய பாதத்திலே அமர்ந்து அவைகளை கற்றுக்கொள்ளவும், அவைகளை நம்முடைய வாழ்க்கையிலே அபியாசப்படுத்தவும் கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த இந்த அற்புத வாய்ப்பிற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். விசேஷமாக இந்த நாளிலும் நாம் யோவான் எழுதின அந்த சுவிசேஷத்திலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார் என்று இந்த வசனம் சொல்லியிருக்கிறது. நாம் எல்லாரும் இந்த வசனத்தை அறிந்திருக்கிறோம். இது எல்லா இடங்களிலும் அதிகமாய் சொல்லப்படுகிற ஒரு வசனம். நாம் ஆராதிக்கிற இடங்களிலே, நமக்கு பிரசங்கங்களிலே அதிகமாய் இந்த வசனம் நாம் சொல்லுகிறதை கேட்டிருக்கிறோம். தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் எப்படி தொழுது கொள்ள வேண்டும், அவரை தொழுது கொள்கிற ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பல காரியங்களை நாம் கேட்டிருக்கிறோம். ஆனாலும் இந்த நாளிலும் சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள தெரிந்தவைகளாக இருந்தால் அவைகளை நினைப்பூட்டி திரும்பவுமாக நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இந்த வசனம் ஒரு சம்பவத்தின் நடுவிலே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வசனம். என்ன சம்பவம் என்றால், நமக்கு தெரிந்த ஒரு பகுதி, சமாரிய ஸ்திரீ இயேசுவோடு பேசுகிற அந்த நேரத்திலே, அந்த உரையாடலிலே ஒரு பகுதியாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது அந்த ஸ்திரீயிடம் கர்த்தர் சொல்லுகிற வசனமாக இந்த வசனம், தேவன் ஆவியாக இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து அந்த ஸ்திரீக்கு கட்டளையாக சொல்லுகிறதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். இங்கே இந்த முன்பாக இருக்கிற இந்த காரியங்களை எல்லாம் நாம் முற்றும் நோக்கும்போது அந்த உரையாடலிலே பல காரியங்கள் இருக்கிறது. இயேசு அந்த சமாரியா தேசத்திற்கு வருகிறார். சமாரிய தேசத்திற்கு வந்து அந்த கிணற்று அருகே அவர் உட்கார்ந்திருக்கிறார். யாக்கோபினுடைய கிணறு அதன் அருகிலே உட்கார்ந்திருக்கிறார். அப்பொழுது இந்த சமாரிய ஸ்திரீ வருகிறார். அந்த சமாரிய ஸ்திரீ வந்து இயேசுவோட பேச ஆரம்பிக்கிறார். இயேசு தாகத்திற்கு தண்ணி கொடு என்று அவர் கேட்கிறார். அவர்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். இப்படி பேசிக்கொண்டே இருக்கிற இந்த நேரத்தில் அவர் ஒரு வார்த்தையை சொல்கிறார். நாம் பார்க்க முடியும் 20ஆம் வசனத்தில், எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்கள் எருசலேமில் இருக்கிற ஸ்தலத்திலே தொழுது கொள்ள வேண்டும் என்கிறீர்களே என்றால், இவளுக்கு புரிந்துவிட்டது ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து யார் என்றால், இவர் யூதர், நான் சமாரிய ஸ்திரீ. எங்களுடைய தொழுகை முறை வித்தியாசமானது. சமாரியர்கள் யூதர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள் அல்லது புறம் தள்ளி வைத்து பார்க்கப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர்கள் கலந்த ஒரு நிலைமையில், எல்லா மக்களும் கலந்த ஒரு நிலைமையில் வாழுகிற ஒரு பகுதியிலே வாழ்ந்தது நிமித்தமாக இவர்களை ஒரு புறஜாதி என்ற அந்த நிலைமையிலே இவர்களை வைத்ததை பார்க்க முடியும். இவர்களுக்கு சரியான பின்னணியம் இல்லை. சமாரியர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று, இவர்களிருந்து தான் வந்தார்கள் என்கிற ஒரு சரியான பின்னணி இல்லாததினாலே இவர்களை யூதர்கள் ஒரு வித்தியாசமான கருவிகளாக பார்த்தார்கள், வித்தியாசமான ஒரு முறையிலே பார்த்தார்கள். ஆகவே இவர்களுடைய ஆராதனை, யூதர்களுடைய ஆராதனை, இவர்கள் இரண்டும் வித்தியாசமாக பிரித்து பார்க்கப்பட்டது. ஆனால் சேவிக்கிறது ஒரே தேவனை தான். ஆனால் நாங்கள் மலையிலே தொழுது கொள்கிறோம், நீங்கள் எருசலேமை தொழுது கொள்கிறீர்கள் என்று அவர் சொல்கிறதை பார்க்க முடியும். இந்த காரியத்திலே கர்த்தர் இந்த ஸ்திரீக்கு இந்த உண்மையான இந்த ஆராதனையை குறித்து
அவர் விளக்கி காட்டுகிறதை பார்க்க முடியும். விசேஷமாக இந்த நாளிலே இதை நாம் தலைப்பாக வைத்துதான் இந்த காரியத்தை தியானிக்க போகிறோம். என்னவென்றால் உண்மையான ஆராதனை. இந்த சம்பவத்திலே கர்த்தர் சொல்ல அல்லது அந்த ஸ்திரீக்கு புரிய வைக்க விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்றால் உண்மையான ஒரு ஆராதனை. உண்மையான ஆராதனை எப்படிப்பட்டதா இருக்கும், அது என்ன செய்யும், அதனுடைய நோக்கம் என்ன என்கிற சில காரியங்களை இந்த வசனத்தின் அடிப்படையிலே நாம் தியானிக்க இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. உண்மையான ஆராதனை என்பது இந்த 2 காரியங்களிலுமிருந்து வித்தியாசமானது. யூதர்கள் அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், எருசலேமிற்கு வந்து அந்த இடத்திலே வந்து பலிகளை செலுத்தி இப்படியெல்லாம் செய்து ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். இவர்கள் ஆண்டவர் தரிசனமான அந்த கெர்சிம் மலையிலே அல்லது ஆண்டவர் ஆராதிக்க சொன்ன அந்த கெர்சிம் மலையிலே அங்கேதான் ஆராதிக்க வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகிறதை பார்க்க முடியும். இந்த 2 கூட்டத்தாருக்கு நடுவிலே இவைகளெல்லாம் அல்ல, நான் ஏற்படுத்தின, நான் ஆராதிக்க சொன்னதன் நோக்கம் அது வித்தியாசமானது, அது வேறானது என்று சொல்லி கர்த்தர் உண்மையான ஒரு ஆராதனையை இந்த ஸ்திரீயின் மூலமாய் புரிய வைக்க விரும்புகிறார். அதை இந்த நாட்களிலே புரிந்து கொண்டு அப்படி ஆராதிக்க நமக்கு கர்த்தர் கிருபை தருவாராக. உண்மையான ஆராதனை என்பது எது? கர்த்தர் சொல்லியிருக்கிறார், ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வேண்டும் என்று. ரோமர் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். உண்மையான ஒரு புத்தி உள்ள ஆராதனை எப்படி இருக்கும் என்றால் அது தன்னை அர்ப்பணிப்பதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை, பவுல் சொல்லுகிறதை நம்மால் பார்க்க முடியும். உண்மையான ஆராதனை என்பது நம்மை அர்ப்பணித்து அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதாய் இருக்க வேண்டும். கர்த்தர் நமக்கு அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இவ்வளவு நாட்கள் நாம் பல காரியங்களை உள்ளடக்கி வந்திருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஆராதனை என்பது வித்தியாசமான முறையிலே மாறிக்கொண்டிருக்கிறது. இங்கே பார்க்கிறது போல எருசலேம் அந்த கெர்சிம் மலைகளிலே ஆராதிப்பது, எருசலேமிலே வந்து ஆராதிப்பது என்கிற இந்த நிலைமையிலே போய்கொண்டிருக்கிற இந்த நிலைமையிலே கர்த்தர் எதிர்பார்க்கிற காரியம் இடம் அல்ல, அவர் எதிர்பார்க்கிறது உள்ளம் என்கிறதை நாம் புரிந்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாக. இன்றைக்கு அநேக இடங்களிலே ஆராதனைகள் என்பது இந்த இடத்திலே வந்து ஆராதிக்க வேண்டும், அந்த இடத்திலே வந்து ஆராதிக்க வேண்டும், இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருந்தால் தான் ஆராதிப்போம் என்று ஆராதனைகளிலே பல கலப்படங்கள் வந்துவிட்டது. ஆனால் கர்த்தர் உண்மையாய் ஆராதிக்க சொல்கிறது எது? நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய செயல்பாடுகள் மூலமாய் நாம் அவரை ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அதை தான் சொல்கிறார், நீங்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இன்றைக்கு நிறைய நேரத்தில் நம்முடைய எண்ணங்கள் எப்படி இருக்கிறதுனா, ஆராதனை என்பது பாடல், மியூசிக், ப்ரைஸ்னால் நல்ல உற்சாகமாய் பாடுகிறது, வர்ஷிப்னா ஸ்லோவான சாங்ஸ் எடுத்து பாடுகிறது, இப்படி பல நிலைமைகளிலே நாம் ஆராதனைகளை விலக்கி வைத்து விட்டோம். ஆனால் உண்மையான ஆராதனை என்பது என்னவென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செயல்படுத்தி அவரை துதிப்பது. எடுத்துக்காட்டாக யோசேப்பை நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோசேப்பு தன்னுடைய வாலிப நாட்களிலே ஒரு பாவம் அவனுக்கு நேராய் வருகிறது. அந்த போத்திபாரின் மனைவி அவனை தவறான வழிக்கு இழுக்கிற போது அவன் என்ன சொல்லுகிறான், என் தேவனுக்கு விரோதமாய் நான் பாவம் செய்வது எப்படி என்று சொல்லிவிட்டு அவன் அந்த இடத்தை விட்டு ஓடி வருகிறதை பார்க்க முடியும். இப்போ ஓடி வந்து இந்த நிலைமையிலே யோசேப்பு இருக்கிறானே, இந்த நிலைமையிலே அவன் கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே நீர் பரிசுத்தர் என்று சொன்னால் அதுதான் உண்மையான ஆராதனை. வாய் அளவிலே அல்ல, உதட்டளவிலே அல்ல, வார்த்தைகளுக்காக அல்ல, உண்மையாகவே தன்னுடைய வாழ்க்கையில் அனுபவித்து, கர்த்தாவே நான் பாவமில்லாமல் வாழ்வதற்கு பரிசுத்தமானவர் நீர் எனக்கு உதவி செய்தீர் என்று சொல்லி நீரே பரிசுத்தர் என்று உயர்த்துகிறோமே, அதுதான் உண்மையான ஆராதனை என்று நாம் புரிந்து கொள்ள முடியும். இதுதான் உண்மையான ஆராதனை. அப்படிப்பட்ட ஆராதனை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய், நம்முடைய பேச்சின் மூலமாய், நம்முடைய செயல்பாடுகளின் மூலமாய் நாம் இந்த ஒவ்வொரு வாரம் முழுவதும் செய்கிறதை ஞாயிற்றுக்கிழமைகளிலே அல்லது வார நாட்களிலே நாம் பாடல்களின் மூலமாய் தெரியப்படுத்துகிறோம். அது ஒரு பகுதி. பாடல், அந்த இசை, இவைகளெல்லாம் சேர்ந்திருப்பது ஒரு பகுதி தானே ஒழிய அவைகள் அல்ல உண்மையான ஆராதனை. உண்மையான ஆராதனை என்பது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம். இதனை தான் கர்த்தர் இந்த ஸ்திரீக்கு
தெளிவுபடுத்த விரும்புகிறார். நீங்கள் நினைத்து நீங்கள் செய்து கொண்டிருக்கிறது அல்ல உண்மையான ஆராதனை, நான் விரும்புகிற ஆராதனை வேறு என்று கர்த்தர் சொல்லி புரிய வைக்கிற சில காரியங்களை இந்த நாட்களிலே நாம் பார்க்க கர்த்தர் கிருபை தருவாராக. முதலாவதான ஒரு காரியம் என்னவென்றால், நாம் ஆராதிப்பதின் நோக்கம். இன்றைக்கு நாம் ஆராதிக்கிறோம். இன்றைக்கு பலர் சபைக்கு வருகிறார்கள், ஒவ்வொரு நாட்களும் ஆராதிக்கிறார்கள். ஆனால் எத்தனை பேருக்கு நாம் எதற்காக ஆராதிக்கிறோம் என்கிற நோக்கம் தெரிந்திருக்கிறது என்று தெரியவில்லை. ஏனென்றால் இன்றைக்கு அநேகருடைய நிலைமை அப்படி தான் இருக்கிறது. சர்ச்சில் பாடல் இருக்கிறது, நன்றாக இது என்னுடைய உணர்ச்சிகளை தூண்டுகிறது, அது அப்படியே என்னை ஒரு சமாதானமாக ஏதோ ஒரு நிம்மதியை தருகிறது, அப்படியே போய்விடுகிற அந்த நிலைமையில் இருக்கிறார்கள். அதுவல்ல ஆராதனை, அதுவல்ல ஆராதனையின் நோக்கம். ஆராதனையின் நோக்கம் என்பது அவரை மகிமைப்படுத்துவது. இங்கே பார்க்கிறோம் 23ஆம் வசனத்தின் பிற்பகுதியில், இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். எப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி? உண்மையான ஆராதனை செய்கோளாய் இருக்கும்படி. ஆராதனையின் ஒரு உச்சக்கட்டம் நோக்கம் என்னவென்றால், கர்த்தர் இதிலே விருப்பப்பட வேண்டும், கர்த்தர் இதிலே ஆசையாக இருக்க வேண்டும். நாம் பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டு காலத்திலே பலிகளை இடுவார்கள், அதனை கர்த்தர் சுகந்த வாசனையாக என்ன பண்ணாரா முகர்ந்தார். நோவார் அவர் பலியிட்டார், அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் முகர்ந்தார். ஆபிரகாம் பலியிட்டார், அந்த பலியை கர்த்தர் சுகந்த வாசனையாய் அவர் முகர்ந்தார் என்று பார்க்கிறோம். இதனுடைய அர்த்தம் என்ன? அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அவர்கள் கர்த்தரை உயர்த்தினார்கள், அவர்கள் வாழ்க்கையின் மூலமாய் கர்த்தரை அவர்கள் பிரியப்படுத்தினார்கள். இதனை கர்த்தர் சொல்கிறார், நான் அதிலே பிரியமாயிருந்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதுதான் நோக்கம். நம்முடைய ஆராதனையின் முடிவிலே நாம் ஒரு கேள்வியை கேட்க வேண்டும். இன்றைக்கு நான் ஆராதித்த இந்த ஆராதனையிலே கர்த்தர் விருப்பமாக இருந்தாரா? இது கர்த்தருக்கு பிரியமானதாக இருந்ததா? நான் பாவம் செய்துவிட்டு, அக்கிரமம் செய்துவிட்டு, எல்லா காரியங்களையும் செய்துவிட்டு இங்கே வந்து கர்த்தர் நல்லவர் வல்லவர் என்று நான் ஆராதித்தேனா? அல்லது உண்மையிலேயே எனக்கு நேராய் பாவங்கள் வந்தது, சாபங்கள் வந்தது, காரியங்கள் வந்தது, இவைகளெல்லாம் தாண்டி வந்து அவரை பிடித்து கொண்டு நம்பி அவர் சொன்னபடி நடந்து வந்து இப்பொழுது நான் அவரை உண்மையாகவே ஆராதிக்கிறேன் என்ற நிலைமையிலே, அவர் விருப்பப்படி செயல்படுகிறேன் என்கிற நிலைமையிலே நம்முடைய ஆராதனை இருக்கிறதா என்று நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நாம் அவருடைய விருப்பப்படி செய்திருந்தால் அதுதான் ஆராதனையின் உண்மையான நோக்கம். அவரை மகிமைப்படுத்துவது, அவரை உயர்த்துவது. இந்த சந்ததியை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் ஜனத்தை ஆராதிக்க போகவிடு என்று கர்த்தர் பார்வோனுடைய சொல்லுகிறதை பார்க்க முடியும். இதன் நோக்கம் என்ன? கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும். நம்முடைய ஆராதனை, நம்முடைய வாழ்க்கை, அது கர்த்தரை பிரியப்படுத்த கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இதுதான் ஆராதனையின் நோக்கம். இந்த நோக்கத்தை நம்முடைய ஒவ்வொரு ஆராதனையிலும் நாம் உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் உதவி செய்வராக. நம்முடைய ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே நாம் அவ்வப்போது ஒவ்வொரு இடங்களிலும் கூடுகிற ஆராதனைகளிலே கர்த்தரை பிரியப்படுகிறாரா? இன்னைக்கு ஆராதித்தனே, இது உண்மையாக என்னுடைய வாழ்க்கையில் நான் செயலாய் செய்து அவரை ஆராதித்தனா என்று நாம் உறுதிப்படுத்தி கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. இரண்டாவது ஒரு காரியம், இந்த ஆராதிக்கிற இந்த காரியங்களிலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய சில காரியங்கள். கர்த்தர் சொல்கிற 2 காரியம் இந்த இடத்துல. ஒன்று, ஆவியோடு ஆராதிக்க வேண்டும், இன்னொன்று உண்மையோடு ஆராதிக்க வேண்டும். ஆவியோடு ஆராதிப்பது என்றால் என்ன? இதுவரைக்கும் இந்த 2 கூட்டத்தார், சமாரியர்கள், இந்த யூதர்கள், இவர்களுடைய ஆராதனை முறைமைகள் எப்படி இருக்கிறது? இவர்கள் பலிகளை செலுத்துகிறார்கள், இவர்கள் இடங்களிலே போய் ஆராதிக்கிறார்கள், இப்படி தான் ஆராதிக்க வேண்டும் என்று இவர்களுக்கு சில முறைமைகள் இருக்கிறது. இந்த காரியங்களை பின்பற்றி ஆராதிக்கிறார்கள். கர்த்தர் ஆராதிக்க சொல்லி ஏற்படுத்துவதன் நோக்கம் என்னவென்றால், அவர்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் அது ஆராதிக்கப்பட வேண்டும், அவர்கள் வாழ்க்கைகள் கர்த்தரை பிரியப்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு கர்த்தர் இந்த ஆராதனை முறைமையை ஏற்படுத்தினால், ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? அந்த முறைமைகளை பிடித்து கொண்டார்கள், உண்மையான ஆராதனையை விட்டுவிட்டார்கள். இன்றைக்கு இத்தனை பாட்டு பாடணும், இத்தனை பாட்டு பாடணும், இப்படி கீபோர்டு வாசிக்கணும், இந்த காட்டில் பாடணும், அந்த காட்டில் பாடணும்னு சொல்லி இப்படி நாம் முறைமைகளை பிடித்து கொண்டோம். ஆனால் அதன் உள்நோக்கத்தை, அதை எதற்காக ஆண்டவர் ஏற்படுத்தினார், அவரை மகிமைப்படுத்துகிற அந்த காரியத்தை விட்டுவிட்டோம். அதே போல தான் இந்த நபர்களும், இந்த கூட்டத்தார்களும், இந்த யூதர்களும் சமாரியர்களும் அவர்கள் செய்தார்கள். அதை தான் ஆண்டவர் சொல்லி புரிய வைக்கிறார். ஆவியோடு ஆராதிக்க வேண்டும். நீங்கள் இடத்தை பொறுத்து
அல்லது அந்த பலிகளை பொறுத்து இப்படி ஆராதிக்க வேண்டும் என்று இப்படிப்பட்ட காரியங்களை குறித்து நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு ஆராதனை செய்யாமல் ஆவியோடு ஆராதனை செய்ய வேண்டும். ஆவியோடு ஆராதனை செய்வது என்பது என்ன? இடம் பொருட்டல்ல, பொருட்கள் பொருட்டல்ல, காரியங்கள் பொருட்டல்ல, முறைமைகள் பொருட்டல்ல, ஆனால் எங்கும் உண்மையான இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று அவர் சொல்ல விரும்புகிறது தான் அவர் இப்படி சொல்கிறார், ஆவியோடு நாம் ஆராதிக்க வேண்டும் என்று. இன்னைக்கு நாம் பல முறைமைகளை பின்பற்றுகிறோம், ஆனால் கர்த்தரை உயர்த்துகிறோமா என்று கேட்டால் அது நம்முடைய இருதயத்திலிருந்து உயர்த்துகிறோமா என்று கேட்டால் அது ஒரு கேள்விக்குறியான ஒரு நிகழ்வாகவே இருக்கிறது. ஆனால் நாம் அப்படிப்பட்ட நிலைமைகளை செய்யாதபடிக்கு கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீங்கள் ஆவியிலே ஆராதிக்க வேண்டும். அப்படி என்றால் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து, எந்த இடம் பொருட்டல்ல, நாம் வீட்டிலிருந்து ஆராதிக்கலாம், சபையிலிருந்து ஆராதிக்கலாம், வேலை ஸ்தலங்களிலிருந்து ஆராதிக்கலாம், பள்ளிகளிலே கல்லூரிகளிலே எங்கே இருந்தும் யார் வேண்டுமானாலும் கர்த்தரை ஆராதிக்கலாம். ஆனால் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதை தான் சொல்லுகிறார், ஆவியோடு நாம் ஆராதிக்க வேண்டும், ஆவியானவர் அதற்கு துணை செய்ய வேண்டும். இன்றைக்கு நாம் பார்க்கிறோம், அநேகருடைய துதி இன்றைக்கு வெறும் உதட்டளவிலே முடிந்து விடுகிறது, வெறும் பேச்சளவிலே முடிந்து விடுகிறது. ஆனால் அது ஆவியானவருடைய துணையோடு செய்யப்படக்கூடிய ஒரு காரியம். இன்றைக்கு பார்க்கிறோம், ஆவியானவர் எதற்கு ஆராதிப்பதற்கு உதவி செய்ய வேண்டும்? இல்லை, அதுதான் உண்மையான ஆராதனையாய் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் அவர் அதற்காக நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். நம்ம எப்படி ஆராதிக்க வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே எப்படி நம் வாழ்க்கையிலே நமக்கு உதவி செய்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு அருளப்பட்டிருக்கிறார். ஆகவே அவருடைய துணையோடு, கர்த்தாவே, அன்று என்னுடைய பாவங்களில் என்னுடைய காரியங்களை இப்படியெல்லாம் விட்டு விலகிவிட்டு உண்மையாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு, உண்மையாய் என்னுடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் பார்த்து கொண்டு வாழ்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று அவருடைய துணையை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொண்டு அவர் சொல்லுகிறபடி நாம் கீழ்ப்படிந்து நடந்து நாம் செய்கிற போது நாம் யாரை ஆராதிக்கிறோம்? பிதாவை ஆராதிக்கிறோம். ஆனால் யாருடைய துணையின் மூலமாய் ஆராதிக்கிறோம்? யார் மூலமாய் ஆராதிக்கிறோம் என்றால் பரிசுத்த ஆவியானவரின் துணையோடு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நாம் பிதாவை ஆராதிக்கிறோம். ஒருவர், ஆனால் ஆராதிக்க உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஆகவே ஆவியோடு நாம் ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஆவியானவரின் துணையோடு ஆராதிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இப்படிப்பட்ட காரியங்களை நாம் அதிகமாய் கர்த்தரிடத்திலே கேட்டு நாம் ஆவியிலே ஆராதிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இரண்டாவது ஒரு காரியம், உண்மையிலே ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு நாம் பாடுகிறோம், நாம் பல காரியங்களை செய்கிறோம், ஆனால் உண்மையாய் ஆராதிக்கிறோமா என்று நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். உண்மையாய் ஆராதிப்பது என்பது என்ன? நான் ஏற்கனவே சொன்னேன், அது நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் ஆராதிக்கிற ஒரு காரியம். நாம் பார்க்கிறோம், அநேக இடங்களிலே வேதாகமத்திலே அநேக இடங்களிலே ஆராதனைகளை பற்றி சொல்லி இருக்கிறது. இவைகளிலெல்லாம் உண்மையாய் ஆராதிப்பது என்பது என்ன? மத்தேயு 4:10 பார்க்கிறோம், கர்த்தர் பிசாசுக்கு சொல்கிறார், உன் தேவனாகிய கர்த்தரை மட்டுமே ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அங்கே பிசாசு கர்த்தரை அவன் சோதிக்கிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிற ஒரு காரியம் இப்படி எழுதியிருக்கிறதே என்று சொல்கிறார். கர்த்தர் விரும்பாத ஒரு காரியம் என்னவென்றால், அவரை விட வேறு எதற்கும் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. அப்படி முக்கியத்துவம் நாம் கொடுத்தோம் என்றால் நாம் அவரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம், அந்த பொருளை, அந்த நபரை, அந்த காரியங்களை ஆராதிக்கிறோம். ஆகவே நாம் கர்த்தரை என்ன பண்ண முடியாது? உண்மையாய் ஆராதிக்க முடியாது. ஆகவே நம்முடைய ஆராதனை, நம்முடைய முக்கியத்துவம் இவைகளெல்லாம் யாருக்கு முழுமையாய் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் கர்த்தருக்கு முழுமையாய் கொடுக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்க முடியும். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவரை சேவிப்பாயாக என்று சொன்னது போல அவரை அன்றி வேறு தேவர்கள் நமக்கு உண்டாயிருக்க வேண்டாம் என்று கர்த்தர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான ஆராதனையை அவர் ஒருவருக்கே. இன்றைக்கு ஆராதனை என்பது
வேறு விதத்திலே மாறிவிடுகிறது. இன்றைக்கு ஒரு நபர்களே பாஸ்டர் அல்லது தீர்க்கதரிசிகளை இவர்களை போற்றி அவர்களை முன்பாக வைத்து விடுகிறது. ஆண்டவரை விட அவர்களை முன்பாக வைக்கிறது. ஆண்டவரை விட பாடல்களை அதிகமாக வைப்பது. ஆண்டவர்களை விட மற்றவர்களை, நமக்கு பிரியமானவர்களை, தாய் தகப்பன்மாரை, பிள்ளைகளை, இவர்களெல்லாம் நாம் முன்னிறுத்தும் பொழுது நாம் அவர்களை ஆராதனை செய்ய ஆரம்பித்து விடுகிறோம். ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், என்னை விட உனக்கு மேன்மையாக ஒன்றும் இருக்கக்கூடாது. அப்படி இல்லாதிருந்தால் நீ உண்மையாக என்னை ஆராதிக்கிறாய் என்பது அர்த்தம் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்படிப்பட்ட உண்மையான ஆராதனையை, அவரை மாத்திரம் மகிமைப்படுத்த, அவரை மாத்திரம் நம்முடைய வாழ்க்கையில உயர்த்தி வைக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இது உண்மையாய் ஆராதிப்பதிலே முதலாவது காரியம். இரண்டாவது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். 1 நாளாகமம் 16:29, சங்கீதம் 92:2 இங்கெல்லாம் பார்க்கும் பொழுது பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையிலே ஆராதனையில் ஒரு முக்கியமான பகுதி பரிசுத்தம். இன்றைக்கு எல்லாரும் பரிசுத்தவான்கள் அல்ல, ஆனால் பரிசுத்தவான்களாய் கர்த்தர் நம்மை மாற்றியிருக்கிறார். இந்த பரிசுத்தத்தை நாம் இன்னும் அடைந்து கொள்ள, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைய பிரயாசம் எடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நாம் எல்லாரும் நீதிமான்களாக்கப்பட்டு விட்டோம். நாம் எல்லாரும் பரிசுத்தவான்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் கரைவிட்டு போவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உண்டு. ஆகவே தான் கர்த்தர் சொல்கிறார், உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். அந்த பரிசுத்தமாய் இருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கைகளை பாவங்களுக்கு, இச்சைகளுக்கு, உலகத்தின் காரியங்களுக்கு, இவைகள் எல்லாவற்றுக்கும் நீங்கள் விலக்கி உங்களை காத்து கொள்ளும்போது நீங்கள் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க முடியும் என்று கர்த்தர் சொல்கிறதை பார்க்க முடியும். அப்படி நாம் தொழுது கொள்கிற நாம் எப்படி உண்மையாய் தொழுது கொள்ள முடியும்? பரிசுத்தமாய் தொழுது கொள்கிற போது, பரிசுத்தமாய் நம்முடைய வாழ்க்கைகளை, நம்முடைய பேச்சிலே பரிசுத்தம், பார்வையிலே பரிசுத்தம், நம்முடைய செயல்களிலே பரிசுத்தம், நம்முடைய எண்ணங்களிலே பரிசுத்தம், நம்முடைய நடக்கையிலே பரிசுத்தம் என்று பரிசுத்தத்தை நம்முடைய செயலாக மாற்றிக்கொண்டே இருக்கும் பொழுது நாம் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்க ஆரம்பிக்கிறோம். அவைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எதிர்பார்க்கிறார். மூன்றாவதாக ஒரு காரியம், 1 பேதுரு 1:17 பயத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், சேவியுங்கள், தொழுது கொள்ளுங்கள் என்று அங்கே அந்த அர்த்தத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடியும். இன்றைக்கு நாம் எந்த அளவுக்கு கர்த்தருக்கு பயந்து அவரை ஆராதிக்கிறோம் என்பது தெரியவில்லை. பயம் என்றவுடனே அவர் அடித்து விடுவார், அவர் கோபப்பட்டு விடுவார், அவருக்கு முன்பாக நிற்க முடியாது என்கிற அப்படிப்பட்ட பயம் அல்ல. ஆனால் மரியாதை கலந்த, அன்பு நிறைந்த அந்த பயம் நம்மிலே இருந்து அவரை துதிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நமக்கு மிகவும் பிடித்தமானவர்கள் ஒருவர்கள் வந்துவிட்டார், அவர்கள் எந்த விதத்திலும் காயப்பட்டு விடக்கூடாது, அவர்கள் நோகடித்து விடக்கூடாது, அவர்களை கஷ்டப்படுத்தி விடக்கூடாது என்று நாம் எந்த அளவுக்கு பயபக்தியுடனே அவர்களை நேசித்து நாம் காரியங்களை செய்வோமோ, அதே போல் அந்த பயபக்தி, அந்த பயத்தோடு, அந்த ஒரு நடுக்கத்தோடு அவரை ஆராதிக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். பயமுறுத்துதல்கள் அல்லது மதிப்பு நிறைந்த ஒரு பயம், அன்பு கலந்த ஒரு பயம் அவர் மீது இருக்க கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்ட ஒரு காரியத்தோடு நாம் கர்த்தருக்கு, அவர் நமக்கு நன்மை செய்கிறவர், நல்லவர் தான், நம்மை பொறுத்து கொள்கிறதா, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறவர் தான். ஆனால் இவைகளெல்லாம் அந்த பயம் கலந்த, அந்த அன்பு நிறைந்த ஒரு காரியத்தோடு நாம் அவருக்கு கணக்குள்ளவர்களாக இருக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. நான்காவதாக ஒரு காரியம், நம்முடைய முழு இருதயத்தோடு நாம் ஆராதிக்க வேண்டும். 1 சாமுவேல் 12:20 பார்க்கிறோம், உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரை சேவி என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அநேக நேரங்களிலே முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோமா என்பது ஒரு கேள்விக்குறியான செயல். என்றால் இன்றைக்கு சர்ச்சுக்கு வருகிற போதே நம்முடைய சிந்தனைகள், வீட்டை குறித்த சிந்தனைகள், பிள்ளைகளை குறித்த சிந்தனைகள், எதிர்காலத்தை குறித்த சிந்தனைகள் என்று பல நிலைமைகளிலே நம்முடைய சிந்தைகள் அது சிதறுண்டு போய்விடுகிறது. ஆகவே முழுமையான ஒரு இருதயத்தோடு கர்த்தரை நம்மால் ஆராதிக்க முடிகிறது இல்லை. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம், நீ சபைக்குள்ளே ஒரு ஆராதனை மோடுக்குள்ளே வந்துட்டால், ஆராதிக்க போகிறோம் என்கிற ஒரு நிலைமை வந்துவிட்டால் எல்லாவற்றையும் விட்டு, கர்த்தாவே நீர் ஒருவரே, நீர் பெரியவர், நீர் நல்லவர் ஆண்டவர், நீர் வல்லவர் என்று சொல்லி அவரை நம்முடைய எல்லா காரியங்களையும் ஒதுக்கி வைத்து விட்டு அவரை பிரதானப்படுத்தி முழு இருதயத்தையும் அவரால் நிரப்ப கர்த்தர் எதிர்பார்ப்புள்ளவராக இருக்கிறவர். எந்த காரியத்தை குறித்தும் யோசிக்காமல் அவரை மாத்திரம் நாம் உயர்த்த, அவரை மாத்திரம்
மாத்தமே சிந்திக்க கர்த்தர் எதிர்பார்ப்புள்ளவராய் இருக்கிறார். நாம் அப்படி செய்யும் பொழுது நாம் உண்மையாக கர்த்தரை ஆராதிக்கிறோம். கர்த்தர் அந்த ஆராதனையிலே பிரியப்படுகிற ஆண்டவராய் இருக்கிறார். சங்கீதம் 102 பார்க்கிறோம், மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சன்னதி முன் வாருங்கள் என்று சொல்லப்பட்டுகிறது. இன்றைக்கு நம்முடைய ஆராதனைகள் எப்பொழுதுமே அழுகை நிறைந்ததாக, கர்த்தரினை தூக்கினார் இப்படியே இருக்கிறது. ஆனால் பல நிலைமைகளை கர்த்தர் சொல்கிறது, நான் செய்த காரியத்தை குறித்து சந்தோஷத்தோடு என்னை ஆராதியுங்கள் என்று கர்த்தர் சொல்லி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். இன்றைக்கு எப்பொழுது பார்த்தாலும் அழுகிற பாடல்கள், அப்படி பாடல்கள், இப்படி பாடல்கள் என்றே இருக்கிறது. அநேக நேரங்களிலே பரலோகத்தை குறித்த சந்தோஷமான பாடல்கள் என்றால் அது ஒரு பயமான பாடல்கள். பரலோகமே என் சொந்தமே, அழகாய் இருக்கும் யார் இவர்கள், இப்படி எல்லாம் பாடுகிற போது நாம் என்ன நினைக்கிறோம், அல்லது இப்படி பாடிவிட்டால் யாருக்காவது மரணம் வந்துவிடும், இப்படி பாடக்கூடாது என்று. அப்படி அல்ல, அது எல்லாம் சந்தோஷமான பாடல்கள். நான் ஆண்டவரோடு நான் ஒரு நாள் வாழப்போகிறேன், எனக்கு எல்லா துக்கங்களும் மாறிவிட்டது என்று எப்பொழுதும் ஒரு சந்தோஷத்தோட கர்த்தரை ஆராதிக்க, என்னை விடுவித்து சுகமாய் கொண்டு வந்திருக்கிறாரே என்று சந்தோஷத்தோடு ஆராதிக்க, நான் அவரோடு போய் நான் வாழப்போகிறேன் என்று சந்தோஷத்தோடு ஆராதிக்க கர்த்தர் எதிர்பார்ப்புள்ளவராய் இருக்கிறார். இப்படி சந்தோஷத்தோட நம்முடைய ஆராதனைகள் நாம் கர்த்தரை உயர்த்தும் பொழுது அந்த ஆராதனை அது உண்மையான ஆராதனையாக இருக்கிறது. கர்த்தர் அந்த ஆராதனையிலே அவர் பிரியப்படுகிறவராய் இருக்கிறார். கடைசியாக நான் ஏற்கனவே சொன்னபடி ரோமர் எழுதின சுவிசேஷம் 12:1 நம்மை ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது உண்மையுள்ள ஆராதனை. ஆராதனை என்பது எப்படி வேண்டாம்னாலும் என்ன வேண்டுமானாலும் செஞ்சுட்டு வந்துட்டு ஆராதிப்பது அல்ல. ஆண்டவரே, நீதான் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாம், உம்முடைய செயலுக்கு, உம்முடைய திட்டத்திற்கு, உம்முடைய யோசனைக்கு, உம்முடைய வார்த்தைக்கு நான் என்னை அர்ப்பணித்து விடுகிறேன் என்று சொல்லி நம்மை அவரிடம் அர்ப்பணித்து அவரை உயர்த்த, நம்முடைய வாழ்க்கையை நாம் சிறுமைப்படுத்தி கொண்டு, கர்த்தாவே என் வாழ்க்கையிலே நீர் உயர்ந்திருப்பீராக, என்னுடைய சுயம், என்னுடைய செயல், என்னுடைய சிந்தனை இவைகள் எல்லாம் அன்றை அது மடங்கடிக்கப்படட்டும் என்று சொல்லி அவரை நம்முடைய வாழ்க்கையில உயர்த்துகிறோம் என்றால், அவரை நம்முடைய வாழ்க்கையில முக்கியப்படுத்துகிறோம் என்றால், அவருடைய வார்த்தையின்படி நாம் வாழ ஆரம்பிக்கிறோம் என்றால் அதுதான் உண்மையான ஆராதனை. நாம் அர்ப்பணித்து வாழ்வதுதான் உண்மையான ஆராதனை. நம்முடைய வாழ்க்கையில அர்ப்பணம் நிறைந்த ஒரு வாழ்வு, ஒரு ஆராதனை எப்பொழுதும் இருக்க கர்த்தர் கிருபை தருவாராக. ஒவ்வொரு ஆராதனையின் முடிவிலும், நாம் கூடுகிற இடங்களிலே ஆராதனையின் முடிவில் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், கர்த்தாவே என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, இவ்வளவு நல்லவராய் நீர் இருந்தீர், இவ்வளவு காரியங்கள் எனக்கு செய்தீர் ஆண்டவரே, அந்த தேவனுக்கு என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று ஒவ்வொரு ஆராதனையின் முடிவும் நமக்கு அர்ப்பணிப்பிலே முடிய கர்த்தர் கிருபை தருவாராக. இப்படியெல்லாம் நாம் ஆராதிக்கிற போது கர்த்தர் உண்மையாகவே அந்த உண்மையான ஆராதனையிலே பிரியப்படுகிற ஆண்டவராக இருக்கிறார். இதுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். ஆவியோடும் உண்மையோடும் ஆராதனை செய்யுங்கள். ஆராதனை என்பது இடத்தை பொறுத்ததல்ல, காரியங்களை பொறுத்ததல்ல, உள்ளத்தை பொறுத்தது, உங்கள் வாழ்க்கையை பொறுத்தது என்று அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் சொல்ல, புரிய வைக்க அவர் இந்த காரியங்களை சொல்லுகிறதை பார்க்க முடியும். நாம் பார்க்கிறோம், இந்த அதிகாரத்தின் முடிவில் அவருடைய வாழ்க்கை மாற்றப்படுகிறதை, அவள் தன்னை அர்ப்பணிக்கிறாள். அவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தரிடத்தில் அர்ப்பணிப்பதை பார்க்க முடியும். எப்படி அர்ப்பணிக்கிறாள்? ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய புருஷனை கூட்டிக் கொண்டு வா என்று சொல்கிறார். எனக்கு புருஷன் இல்லை என்று தன்னுடைய வாழ்க்கையை முழுவதுமாக துறந்து கர்த்தரிடத்தில் அர்ப்பணிக்கிறார். அர்ப்பணிப்பதன் அந்த விளைவை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தர் அவருடைய வாழ்க்கையும் மாற்றுகிறார். அவருடைய வாழ்க்கையின் மூலமாய் அநேகருடைய வாழ்க்கைகளையும், அந்த சமாரியா பட்டணத்தில் உள்ள அநேகருடைய வாழ்க்கைகளையும் கர்த்தர் தொடுகிறதை பார்க்க முடியும். அந்த ஆராதனையின் காரியம் அவருடைய வாழ்க்கையை மாற்றினது. அந்த புரிந்து கொள்ளுதல், இவர்தான் மேசியா என்கிற புரிந்து கொள்ளுதல், இவரை பற்றி அறிந்து கொள்ளுகிற ஒரு காரியம், தன்னுடைய அர்ப்பணித்ததின் காரியம், அதனுடைய விளைவு என்னவென்றால் அவருடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது. நம்முடைய வாழ்விலும் கர்த்தர் அதனை செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நாம் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள ஆரம்பிக்கிற பொழுதே அவருடைய வாழ்க்கையில் இவ்வளவு மாற்றங்கள் கர்த்தர் செய்ய முடியும் என்றால், ஒவ்வொரு நாளும் நாம் செய்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் அற்புத மாற்றங்களை, விசேஷமான காரியங்களை, அதிசயங்களை நம்முடைய வாழ்க்கையில செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஒரு சில நிமிடங்கள் நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தாவே, அன்று எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் இதுவரைக்கும் செய்த ஆராதனைகளிலிருந்து ஒரு வேறுபட்ட ஆராதனையை நாங்கள் செய்ய
உதவி செய்யுங்கப்பா. எங்கள் பாடல்கள் அன்று எங்களுடைய காரியங்களில் இசை வாசிப்புகள் அன்று எங்களுடைய சபை இவைகளில் பொறுத்ததல்ல ஆராதனை. ஆராதனை என்பது எங்கள் வாழ்க்கையை பொறுத்தது. எங்கள் வாழ்க்கையிலே இயேசு சொன்னபடி நாங்கள் அவரை உயர்த்துகிறோம் என்றால் அதுதான் ஆராதனை என்கிற ஒரு புரிந்துணர்வு எங்களுக்குள்ளே இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் ஆவியா இருக்கிறீரப்பா. கர்த்தாவே, ஆகவே நாங்கள் உம்மை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இடங்களை அன்றைய காரியங்களை பொறுத்ததல்ல, அன்றைய ட்ரெடிஷ்னலான பாரம்பரியத்தை பொறுத்ததல்ல ஆராதனை. ஆராதனை என்பது உண்மையாய் உள்ளத்திலிருந்து செய்யப்படக்கூடிய ஒன்று, ஆவியானவருடைய துணையோடு செய்யப்படக்கூடிய ஒன்று என்று இந்த நாட்களை நாங்கள் புரிந்து கொண்டோம். கர்த்தாவே, ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நாங்கள் சரியாய் வாழ்வதற்கு, மாதிரியாய் வாழ்வதற்கு, பிழையின்றி வாழ்வதற்கு, அதன் மூலமாய் கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், நல்லவர், வல்லவர், பரிசுத்தர் என்று எங்கள் வாழ்க்கையின் மூலமாய் உம்மை உயர்த்த கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்று உண்மையாய் ஆராதிக்க உதவி செய்யுங்க, பரிசுத்தத்தோடு ஆராதிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தாவே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்று பாவங்களை விட்டு உம்மை ஆராதிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தரும்படியாக நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பயத்தோடு, நடுக்கத்தோடு, முழு இருதயத்தோடு, சந்தோஷமாய் எங்கள் வாழ்க்கையின் வெளிப்பாடாய் அன்று இந்த ஆராதனைகள் இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. இப்படிப்பட்ட ஆராதனை செய்கிற எங்களை கர்த்தாவே, எங்களுடைய வாழ்க்கைகளை அன்றைய கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறதற்காக, ஒரு பெரிய மாற்றத்தை அன்று கர்த்தர் கொண்டு வர போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கு பிரியமாக இருக்கட்டும், ஆராதனை அர்ப்பணிப்பாக இருக்கட்டும், ஆராதனை எங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரட்டும் அப்பா. அதற்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் மூலம் எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.